எஃப்எம்ஜி லெஸ் தென் 22%. அதாவது 100 பேர் எழுதுனாங்கன்னா 22 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. பேரண்ட் நம்ம பணத்தை செலவு பண்ணி டாக்டர் ஆகலான்னு பார்த்தா இங்கே வந்து டாக்டர் ஆக முடியலன்னு என்ன வருது அப்படின்றது ஒரு பெரிய. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்தியாவில் படிக்கிற டாக்டர்ஸ் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த எக்ஸாமில் 100 டாக்டருக்கு 25 டாக்டர்ஸ் தான் பாஸ் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்எம்ஜியும் நீட் பிஜியும் கம்பைன் பண்ணுறாங்க. ஹை அப்ராட் எம்பிபிஎஸ் அப்படின்னு யோசிச்சோன்னே நிறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க. கண்ட்ரீஸ், யூனிவர்சிட்டிஸ். அதில் ஒரு முக்கியமான சர்ச் எஃப்எம்ஜி. எஃப்எம்ஜி பற்றி நீங்கள் சர்ச் பண்ணும் போது உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஏன்னா லெஸ் தென் 22%. அதாவது 100 பேர் எழுதுனாங்கன்னா 22 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. மீதி 78 பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ் எஃப்எம்ஜி பற்றி பேசியிருப்பாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் இதுக்கு காரணம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அங்கே சரியான ப்ராக்டிக்கல் இல்லை, இதனால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஃபெயில் ஆகிடுறாங்க, டாக்டர் ஆக முடியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே போயிடுது. நம்மளாலையும் பாஸ் ஆக முடியுமா அப்படின்றது இங்கேயே அவங்க வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் நம்ம பணத்தை செலவு பண்ணி டாக்டர் ஆகலான்னு பார்த்தா இங்கே வந்து டாக்டர் ஆக முடியலன்னு என்ன வருது அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ஸ். ஓகே, ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னுக்கு முன்னாடி அப்ராட் எம்பிபிஎஸ் ஏன் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட் திங், நீட்டில் கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகிடுறாங்க. பட் நிறைய ஸ்கோர் பண்ண முடியாதனால அவங்களால மெரிட்டில் சீட் கிடைக்கிறதில்ல. செகண்ட், பெரிய பட்ஜெட் கிடையாது. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியில் போய்ட்டு ஜாயின் பண்ணதுக்கான அளவுக்கான பட்ஜெட் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் அப்ராட் எம்பிபிஎஸ். பட் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகும். குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, அங்கே எப்படி நம்ம பசங்களை அனுப்புறது, அவங்க இங்கே வந்து டாக்டர் ஆகலைன்னா என்ன ஆகுறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்தியாவில் படிக்கிற டாக்டர்ஸ் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அந்த எக்ஸாமில் 100 டாக்டருக்கு 25 டாக்டர்ஸ் தான் பாஸ் ஆகுறாங்க. அப்போது இந்தியாவோட மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட முடியுமா? அவங்களுக்கு சரியான ப்ராக்டிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆமாங்க, உண்மை தான். அது என்ன எக்ஸாம்ன்றதை வீடியோ கண்டினியூ பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டத்தில் இல்லை. அப்போ எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம இந்த எக்ஸாம்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்எம்ஜி எக்ஸாம். இந்த எஃப்எம்ஜி எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் 300 மார்க். அதில் பாஸ் பர்சன்டேஜ் 50%. 150 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா? இது ஃபிக்ஸ்ட், இதில் எப்போவுமே மாறாது. ஓகே, ஸோ இவங்களுக்கு என்ன சிலபஸில் இருந்து கொஸ்டின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எம்பிபிஎஸ் சிலபஸ்லேருந்து தான் அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் அவங்க 150 மார்க் எடுக்கணும். இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்ஸ். இவங்க தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் படிக்கிற டாக்டர்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க. அது வந்து நீட் பிஜி. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், அது ஸ்க்ரீனிங் டெஸ்ட், இது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு. 2 ரீசனுக்காக இதை நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரீசன், இது யார் எழுதுகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர் எழுதுகிறாங்க. எஃப்எம்ஜியில் யார் எழுதுகிறா? ஃபாரினில் படிச்சுட்டு வந்த டாக்டர்ஸ் எழுதுகிறாங்க. ஓகேங்களா? என்ன சிலபஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது? இந்தியாவில் உள்ள மெடிக்கல் சிலபஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது. எம்பிபிஎஸ்சில் என்ன படித்தாங்களோ அதுலேருந்து தான் அந்த கொஸ்டின்ஸும் நீட் பிஜிக்கு வருது. அங்கே எஃப்எம்ஜிக்கு எங்கே கொஸ்டின்ஸ் வருது? அதே இந்தியாவில் இருக்க சிலபஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? இது யார் கண்டக்ட் பண்ணுறா? நீட் பிஜியை நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் சயின்ஸ். எஃப்எம்ஜி யார் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களே தான் அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஈக்குவலாக இருக்கா? சரி, இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க, பட் கண்டிப்பாக வரப்போகுது. பட் நெக்ஸ்ட் எக்ஸாமோட இதில் போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எஃப்எம்ஜியும் நீட் பிஜியும் கம்பைன் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம் ரெண்டும் வேறு வேறையாக இருந்தால் ஏன் அவங்க கம்பைன் பண்ண போகிறாங்க? ஏன்னா 2 பேரும் ஒரே எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் எழுத போகிறாங்க. அண்ட் ஒரே சிலபஸில் இருந்து அவங்க 2 பேருக்கும் கொஸ்டின் வரப்போது. கண்டக்ட் பண்ண போகிறது 2 பேர் ஒரே போர்டு தான். ஸோ இதனால தான் இந்த எக்ஸாமையும் நான் கம்பைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம் நீட் பிஜியில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் 800 மார்க்ஸ். கேட்கலாம், அங்கே 300 தான், இங்கே 800 தான் அப்படின்னா இது ஒன்றும் இல்லைங்க. அங்கே ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் இவங்க 4 மார்க் டோட்டல்னு பார்த்திங்கன்னா 800 மார்க்ஸ். அங்கே 300 கொஸ்டின்ஸ், 1 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. ஸோ 300 மார்க்ஸ். இங்கே நீட் பிஜியில் பாஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டைல். ஜென்ரல் கேட்டகரிக்கு 50 பர்சன்டைல்னு சொல்லுவாங்க.
ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 50%. அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். 300 மார்க் 50%னா 150 மார்க் எடுத்தால் பாஸ். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ கரெக்ட் லாஸ்ட்டாக எழுதின நீட் பிஜியோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50% நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 50% ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 276. இந்த 276 எப்படி அரைவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ முக்கியம். ஸோ இதோட ரிசல்ட், இந்த நீட் பிஜியோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 57%. இங்கே கேட்கலாம், என்னப்பா அங்கே 22 இங்கே 57 ஹையராக தானே இருக்குது, நீ 25% தான் சொன்னேன் அப்படி. ஸோ இங்கே ப்ராப்ளம் எங்கே அப்படின்னா பர்சன்டேஜ் வர்சஸ் பர்சன்டைல். இதோட வேரியேஷன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் சொன்ன ரிசல்ட்டை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எஃப்எம்ஜியோட இது வந்து ஈஸியாக புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 50% புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சன்டைல்னும் போது பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். எதை பேசி வேரி ஆகும்னு பார்த்திங்கன்னா எத்தனை பேர் எழுதுகிறாங்க, எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டமாக இருந்துன்றதை பற்றி ஈஸியாக இதை புரிஞ்சுக்கணுன்னா நீட் யூஜி எடுத்து பாருங்கள். அங்கேயும் பர்சனல் சிஸ்டம் தான். 720 மார்க் 50% அப்படின்னும் போது லாஸ்ட் இயரோட மார்க் பார்த்திங்க அப்படின்னா 144. ஸோ பர்சன்டேஜ் கிடையாது. பர்சன்டேஜ் இருந்தால் 360 ஆகிட்ருக்கும். பர்சன்டேஜ்னும் போது 144. ஓகேங்களா, அது கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% தான் வந்திருக்கும். ஸோ அதை தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அதாவது 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. ஓகேங்களா, அந்த 1 lakh ஸ்டூடெண்ட்ஸில் 50% எழுதும் போது அதில் பாதி என்ன? ஸோ எப்படி ரேங்கிங் போடுவாங்க? டாப் ஸ்கோர், அதாவது 720னா 720 யாரை எடுத்தாங்களோ அவங்கள ரேங்க் 1, ரேங்க் 2 அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வருவாங்க. அப்படி கண்டினியூ பண்ணிட்டே வரும்போது அதில் பாதி என்ன சொன்ன பார்த்தீங்களா 50%, அது 50,000 ஸ்டூடெண்ட். அந்த கவுண்ட் எங்கே வருது, அந்த 50,000 கவுண்ட் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அதை தான் கட் ஆஃபாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கோட லைவ் எக்ஸாம்பிளை பிஜியோட ரிசல்ட்டை வச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீட் பிஜியோட இது பாருங்கள், டோட்டலாக 800 மார்க்ஸு. இதில் அட்டன் பண்ணவங்களோட இது பார்த்தீங்க அப்படின்னா 2,30,114 இத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 50% 276. இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பாதி, அதாவது 2,30,114 அப்படின்னு பாதி பார்த்தீங்க அப்படின்னா 1,15,057 வரும். ஓகே, நான் ஸ்க்ரீனில் காட்டுறதுனால பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 1,15,012, 1,15,033, அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா 1,15,063, 67 அப்படி கவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா மார்க் வந்து 276 தான் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் அந்த 1,15,057 வருது. ஸோ அந்த ஸ்கோரும் 276 தான் இருக்கும். ஸோ இதை தான் அவங்க கட் ஆஃபாக பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் பர்சன்டேஜ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, இது மாறும். இப்போ ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கோர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, அப்போ அந்த ஸ்கோர் ஹையர் ஆகும். இதுவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கம்மியாகும். ஸோ இது வேரி. அதே மாதிரி நிறைய பேர் எழுதுகிறாங்க, அந்த 2 lakhஸோட 3 lakhs ஸ்டூடெண்ட் எழுதுகிறாங்க அப்படின்னா அப்போ அது வேரி ஆகும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த பர்சன்டேஜில் வருது. ஸோ அப்போ 2 எக்ஸாமுக்கும் ரிசல்ட்டை எப்படி பேஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம ரிசல்ட்டை ஈவனாக பார்க்கணும், ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த எக்ஸாமில் பர்சன்டேஜ் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எஃப்எம்ஜிக்கு பர்சன்டேஜ். ஸோ இப்போ இந்த நீட் பிஜிலையும் பர்சன்டேஜ், அதாவது 50% எடுத்தால் தான் பாஸு அப்படின்னு ஃபிக்ஸ்டு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அதாவது 800 மார்க்குக்கு 400 மார்க் எடுத்தால் 50%. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலேயே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது வந்து ரேங்கிங் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 400 அண்ட் அபோவ் எடுத்த ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஸ்டூடெண்ட்டோட எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, இதில் எத்தனை பேர் அந்த 400 அபோவ் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கம் தென் லெஸ் தென் 25%. இதை தான் நான் சொன்னேன். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் கொடுத்தாங்க, ஃபிக்ஸ்டு கொடுத்தாங்கன்னா 100க்கு 25 பேர் தான் இந்தியாவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிறாங்க. அங்கே ஃபாரினில் போயிட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் லைக் சைனா, பிலிப்பைன்ஸ், பெங்களாதேஷ், கிர்கிஸ்தான், ரஷ்யா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் போய் படிச்சுட்டு அந்த சிலபஸை படித்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து அந்த சிலபஸ்க்கும் இந்தியாவில் உள்ள சிலபஸ்க்கும் உள்ள கேப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை திருப்பியுமா படித்து அவங்க எழுதுறது 100க்கு 22 பேர் பாஸ் ஆகிறாங்க. இங்கே இந்தியாவில் படித்து இந்தியன் சிலபஸ்லேயே அவங்க கொஸ்டின் பண்ணும்போது 100க்கு 25 பேர் தான் பாஸ் ஆகிறாங்க. ஸோ ஒன்லி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மெஷர் பண்ணோன்னா இதுதான் ரிசல்ட். பட் அவங்க பர்சன்டேஜில் பண்ணுறனால வேரி ஆகுது. நீங்கள் சிம்பிளாக கால்குலேட் பண்ணி பாருங்களேன். 276, 800க்கு 276 என்னவாக இருக்கும்? லெஸ் தென் 30%. அப்போ தான் இந்த 57% பீப்புள் பாஸ் ஆகிறாங்க. அதுவே ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா 25 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் கேட்கலாம், இது வந்து
கன்ஃபியூஷனாக இருக்குது, அவ்வளோ வேரியேஷன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன். என்எம்சி வந்து நீட் யூஜியில் பர்சன்டைலேருந்து பர்சன்டேஜாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 144 எடுத்தால் கட் ஆஃப்னு கொடுக்குறாங்க இல்லையா. பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா 50% அப்படின்னா 720க்கு 360 எடுத்தால் தான் பாஸ். அந்த மாதிரி நம்ம மாற்றிடலாம். ஏன் இதை மாற்றணும் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறது என்னென்னா, அப்படி மாற்றும் போது குவாலிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பெட்டராக இருப்பாங்க. இன்றைக்கி ஆவரேஜாக 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதில் மோர் தென் 10 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகுறாங்க. அதுவே நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம், 360 எடுத்தால் தான் பாஸுன்னு அப்படின்னா 20 லட்சம் பேர் எழுதுனா 4 லட்சம் பேர் தான் பாஸ் ஆவாங்க. யோசிச்சு பாருங்களேன், 20 லட்சத்துக்கு 4 லட்சம் பேர் தான் பாஸ் ஆவாங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? 20%. சரி கேட்கலாம், இது எப்படி? அவங்க ரொம்ப சிம்பிளுங்க. இது வரைக்கும் முன்னாடி எழுதின எக்ஸாம்ஸில் அவங்க பார்த்துருப்பாங்க 360க்கு மேலே பேர் எத்தனை பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்ட் தான் வரும். இதை வச்சு தான் அவங்க மாற்றலாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பர்சன்டேஜாக வச்சோன்னா ஆவரேஜாக 20லேருந்து 30%. இதுக்கு காரணம் அந்த எக்ஸாமோட டஃப்னஸ், அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஆவரேஜாக 100 ஸ்டூடெண்ட்டில் 20லேருந்து 30 ஸ்டூடெண்ட் தான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்க அதுக்கான ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. இதுதான் அந்த வேரியேஷனுக்கானது. இது வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனோ கண்ட்ரியோ ப்ராக்டிக்கலோ பெருசாக ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறது இல்லை. இட் இஸ் ஆல் இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க, அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் நாங்கள் கைட் பண்ணும் போது நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் திங் என்எம்சியோட கைட்லைன்ஸ் பிரகாரம் இருக்க கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும் போது அந்த யூனிவர்சிட்டியில் எஃப்எம்ஜி ட்ரைனிங் இருக்கா, உங்களுக்கு எஃப்எம்ஜி ட்ரைனிங் கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, அந்த யூனிவர்சிட்டியில் என்ன கரிக்குலம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இந்தியன் பேஸ் கரிக்குலம் இருக்கா, அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். ஏன்னா இங்கே நீங்கள் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து இந்தியன் பேஸ் கரிக்குலமில் தான் வரப்போகுது. ஸோ ஒரே ப்ரிப்பரேஷனில் முடிஞ்சிடும். தேர்டு, அந்த இடத்துல லைசன்சிங் எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்களா? ஏன் அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். உங்களோட மொத்த டைமையும் ஒரே ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஸோ ஈஸியாக அது முடிஞ்சிடும். அண்ட் ஃபோர்த், பெட்டர் டு அவாய்ட் சச் கண்ட்ரி. எங்கே நீங்கள் போய் அங்கே அந்த ஊரில் லைசன்சிங் எக்ஸாம் எழுதி, அதுவும் அந்த லாங்குவேஜில் லைசன்சிங் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்னெசரியாக யூ வேஸ்டிங் டைம். அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், லாங்குவேஜுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். தென் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கு இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து அன்னெசரியாக தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குதுன்னா அதுக்கு தனியாக இதுக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி தென் ரிசல்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகும். உங்களோட டைம் தான் வேஸ்ட் இதாகும். ஸோ டைம்னும் போது மணி. ஸோ பெட்டர் அவாய்ட் சச் கண்ட்ரிஸ். எங்கே உங்களுக்கு ஈஸியாக முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு பெட்டராக பண்ண முடியும்னு பார்க்குறேங்க, அந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு இதை கால் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது, எந்த கண்ட்ரியில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை கால் பண்ணுங்கள். வி ஹாப்பி டு கைட் யூ ஆன் திஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.